அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வல்லலாதிவ்ய திருவடிகளே சரணம். வணக்கம். இன்றைக்கு நாம் சிந்திக்கக்கூடிய அகல் வரிகள் 257 258. அகல் வரிகள் 8.2 என்பன ஏழும் முற்படியென அட்டனின்று அருளிய அருட்பெருஞ்சோதி. இந்த அகழ்வரிக்கான விளக்கம். இதற்கு முன் வரியில் தவம் புரிவோர் ஆற்றக்கூடிய சித்தி வல்லபம் பேசப்பட்டது. தவம் என்றாலே அந்த 8ஐயும் 2ஐயும் மறக்க முடியுமா? 8 என்பது தமிழில் அ என்ற எண்ணாகும். 2 என்பது தமிழில் உ என்ற எண்ணாகும். 8 என்பது ஆ என்ற எழுத்தை குறிக்கும். ஆ என்பது அகாரம் எனப்படும். அகாரம் என்பது ஜீவனை குறிக்கும். 2 என்பது உ என்ற எழுத்தை குறிக்கும். உ என்பது உகாரம் எனப்படும். உகாரம் என்பது பரமாகிய இறைவனை குறிக்கும். அகாரம் ஜீவன் என்பதற்கும் உகாரம் பரம் என்பதற்கும் ஆதாரம் அகாரம் உயிரே, உகாரம் பரமே, மகாரம் மலமாய் வரும் முப்பதத்தில் சிகாரம் சிவமாய், வகாரம் வடிவமாய், அகாரம் உயிரென்று அறையலும் மாமே. திருமந்திரம் 4ஆம் தந்திரம் பாடல் 12. ஜீவனாகிய உயிரையும் இறைவனாகிய பரத்தையும் முழுமையாக அறிந்து கொள்வதே முதல் படி ஆகும் என ஞான நிலையிலேயே நின்று அருளிய அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே நன்றி. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வல்லலாதிவ்ய திருவடிகளே சரணம். ராமலிங்கா அபயம் ராமலிங்கா அபயம் ராமலிங்கா அபயம் அபயம்.